கரெக்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. அதானே எஃப் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி. தவிர வேறு எங்கேயுமே இருதய மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றதில்லை. அதுவும் தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றதில்லை. மதுரை ராகாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜரி ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. பிராக்டிக்கலா சென்னை, கோயம்புத்தூர் தாண்டி தமிழ்நாட்டில் எங்குமே இருதய மருத்துவர் இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படவில்லை. இந்த ஒரு நிலையை இதற்கான ஒரு சரியான ஒரு நோயாளியாக ஒருத்தர் வரும்பொழுது அவரை நல்ல முறையில் தயார் செய்து அவருக்கு பொருத்தமான ஒரு இருதயம் கிடைக்கும் வரை நாங்கள் காத்திருந்து மிகுந்த சிரத்தையோடு இது செய்து ஏற்கனவே அந்த இருதயத்தை எடுத்து வரும்பொழுது பத்திரிகை வர நண்பர்கள் பெருமளவு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனும் இல்லை என்றால் ஆர்கன் ரிஜெக்ஷன், மாற்றிய உறுப்பு அது ஒரு ஃபாரின் பாடி, வேற்று உறுப்பு. இந்த மனிதர் உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிற ஒரு வாய்ப்பு உள்ளது. இரண்டுக்கு இடையே நம்ம ஒரு சமநிலை, ஒரு பேலன்ஸ் எடுத்து அதை செய்ய வேண்டும். சர்ஜரி முடிந்து 50 நாட்கள் போது எதுவும் செய்யவில்லை. பேஷண்ட் முழுமையாக குணமடைந்து வீட்டிற்கு செல்லலாம் என்கிற நிலையில் உங்களை அனைவரும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் இங்கு அழைத்துள்ளோம். வருகை அழைத்து சம்பந்தப்பட்ட ஒரு நண்பர் தான். ஏற்கனவே இவருக்கு இருதய வியாதின்னு குவைத்தில் பிகாஸ் இன் 2011 and 2008 அவருக்கு ஸ்டென்ட் சிகிச்சை பண்ணியிருக்காங்க குவைத்தில். அதற்கு அப்புறம் ஒரு மருந்து மாற்றம் அப்பையிலிருந்து 2011 ஒரு ஸ்டென்ட் சிகிச்சை செய்து, அதுக்கப்புறம் 2018 ஒரு முறை ஸ்டென்ட் சிகிச்சை செய்து தொடர்ச்சியாக அவர் மாத்திரை மருந்துகளாக இருந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேட்டிவ் டிசீஸ் பாப்புலேஷன் ஒன்று இருக்கு. ஸ்டென்ட் வைக்கிறோம், அந்த இடத்துல இருக்க அடைப்பை நம்ம அகட்டி கொடுத்து ரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சு கொடுக்குறோம். அதை தாண்டி பாக்கி இருக்கிற ரத்த குழாயில கொலஸ்ட்ராலும் கால்சியமும் அடைப்பு ஏற்பட்டு அதில் ரத்த ஃப்ளோ கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. ஒரு பாயிண்ட்ல 2024 2025 நம்மகிட்ட வர்றாரு. ஏஜியோகிராம் பண்ணி பார்க்குறோம். அப்பவே ஸ்டென்ட்டும் வைக்க முடியாது, பைபாஸும் பண்ண முடியாது ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ரத்த குழாய்க்கு வந்துருச்சு. ரைட், எப்பயுமே பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அதில் மெயின்டைன் பண்ணுவோம். அதில் மெயின்டைன் இருந்துட்டு இருந்தாரு. டிசம்பர் 26ஆம் தேதி திருப்பி 2025 2024 ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணோம். 2025 டிசம்பர் 26ஆம் தேதி நமக்கு வர்றாரு. அவருக்கு கிறிஸ்துமஸ் முடிச்சுட்டு அடுத்த நாள் வர்றாரு. முதுகுல ஏதோ ஒரு கட்டி இருக்குன்னு ஒரு இடத்துல ஆப்ரேட் பண்ண போறப்போ ஏற்கனவே பம்பிங் அதிக அளவு இல்லாமல் சிரமப்பட்டிருக்க அந்த இருதயம் ரொம்ப வீக் ஆகிறாங்க. ஏன்னா இது அடிஷன் கூட ஒரு சர்ஜரியோ ஒரு மயக்க மருந்தோ இல்லை ஒரு வேகமாக நடக்கிறதோ இருதயம் லோடு தாங்காது. ஸோ அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அந்த டக்குன்னு அவருடைய பலகீனப்பட்ட அந்த இருதயம் சிரமப்படுறது ரொம்ப மூச்சு வர ஆரம்பிக்குது. ஒரு சீக்காக நம்மகிட்ட வர்றாரு. வந்துட்டு முதுகுல இருக்க கட்டியை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் மருந்து கொடுத்து சரி பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுல என்ன ஆச்சுன்னா அந்த சிரமத்தினால மறுபடியும் அவருக்கு செஸ்ட் பெயின் அதிகமாயிடுச்சு. இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், கொடுத்துட்டு பெயின் ஓரளவுக்கு செட்டில் ஆகுது. பட் ஆனால் இருதயம் பலகீனம் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. அவரால் ஐசியூ பெட்ல இருந்து எந்திரிச்சு அவர் இன்ஜெக்ஷன் இல்லாம ஒரு பாத்ரூம் வரைக்கும் கூட நமக்கு நடத்தணும். பம்ப்ல சிரிஞ்சு பம்ப்னு சொல்லுவாங்க, மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துருக்கோம். இந்த பீரியட்ல தான் ஒரு வாரத்தில் ஆக்சுவலா ஓரளவுக்கு செட்டில் ஆகுதுன்னா நம்ம அது கொஞ்சம் ரொம்ப குறைக்க முடியும். அந்த மெடிசன்ஸை இவருக்கு குறைக்கவே முடியல, அதிகப்படுத்துற மாதிரி ஆகுது. அப்பதான் சரி டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரும். ஸோ அவங்கள்ட்ட சொன்னப்போ வழி இல்லை அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப தன்மையான ரொம்ப கோஆப்ரேஷன் உள்ளவங்க. இது சுச்சுவேஷன் சொன்னோம்னா சரின்னு வேகமாக இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி, ஏன்னா அதுக்கான இவாலுவேஷன்ஸ் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷனை, பேஷண்ட்டுக்கான இவாலுவேஷனை, அவருக்கான வேக்சினேஷன் ரெடி பண்றது.
ஏன்னா வேற இதய மாற்றம், இதயத்தை மாற்றிட்டு அது ரிஜெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணும். அந்த டைம் இன்ஜெக்ஷன் வராமல் இருக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி வேக்சினேஷன்ஸ் முன்னாடியே நம்ம கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்றோம். இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறோம். எல்லாமே ரெடி ஆகிட்டாரு, சரியான ஒரு மாற்று இது கிடைக்கிறது வெயிட் பண்ணுறோம். வழக்கமாக எந்த பேஷண்ட்டும் ஒரு மூளைச்சாவு அடைஞ்சவங்க தான் நம்ம எடுக்க முடியும். இதில் பிளட் குரூப் பார்க்கணும், ஹார்ட்டோட சைஸ் பார்க்கணும், அதோட பம்பிங் பகுதியாது, அதுக்கான எவாலுவேஷன் இருக்கு, சூட்டபிலிட்டி இருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கணும். இதுக்கான சூட்டபிலிட்டி ஒரு டைம் மதுரையில் ஒரு 24 வயது உள்ள ஒரு பையன், அந்த பையன் உள்ளபடியே நல்ல பையன், நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம். ஆர்கன் பாக்ஸ் உள்ள ஓடிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிடுச்சு. இங்கே நம்ம தஞ்சாவூர் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டைம்லேயே இங்கே ஒரு டீம் அவங்க இங்கே இருக்க பேஷண்ட், நம்ம பேஷண்ட் இருக்கார்ல, அவர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி செஸ்ட் ஓப்பன் பண்ணி ஹார்ட்டை நிறுத்திட்டு ஹார்ட் லைன் மிஷின் அந்த பம்ப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணி நம்ம இங்கே ரீச் ஆகிறப்ப இங்கே ஹார்ட்டை கிளாம் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம உள்ளார போய் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டைமிங்கும் கரெக்டாக இருந்துச்சு. 4 மணி நேரங்கிறது நம்மளுக்கு ஒரு 4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சு. வச்ச உடனே ஹார்ட் நல்லாவே பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், அதில் பீட்டிங்கில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல், ஸ்ட்ரகிள் பண்ணாமல் ஹார்ட் உடனே நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நல்லா நம்ம கொண்டு வந்தப்போ நல்லா ஹார்ட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட், அது ஒரு முக்கியமான ஒரு பீரியட். என்னன்னா ப்ளீடிங் வரும், இம்மீடியட் ரிஜெக்ஷன் வரும், ஹைப்பர் அக்யூட் ரிஜெக்ஷன் சொல்லுவோம், ரிஜெக்ஷன் வரும், இன்ஃபெக்ஷன் வரும், ப்ளீடிங் வரும், ஹார்ட் ஃபெயில் ஆகும். இதற்கு ஒன்றுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். சின்னதும் பெருசுமா அப்படி கொஞ்சம் வர்ற மாதிரி இருந்ததை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணோம். ஒரு வாரம் 10 நாளில் ஹார்ட்டுக்கு உள்ளார போய் ஒரு பயாப்சி எடுத்து ரிஜெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுறது பார்த்தோம். ரிஜெக்ஷன் எதுவும் இல்லை. ஸோ அதுலேருந்து நல்லபடியாக வந்தார். நடுவில் ஒரு அல்சர்னால தொடர்ந்து ஒரு சின்ன ப்ளீடிங் வந்துச்சு. அதுவும் இந்த பிளட் டிரான்ஸ்மிஷனு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து ரெக்கவர் ஆகிட்டாரு. என்னுடைய தம்பி டாக்டர் ரவிசங்கர், இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்டர். இவர் டாக்டர் செந்தில்குமார், ரேரா ஹாஸ்பிட்டலில் சீனியர் கார்டியாலஜி சர்ஜன். இவங்க டீம் பெருமளவில் நம்மளுக்கு லீட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. டாக்டர் செந்தில் தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பீரியட்ல இருந்து நம்மளுக்கு கைடன்ஸ், அட்வைஸர், எங்கெல்லாம் டெக்னிக்கல் சப்போர்ட்டர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பிளான்ட்லேயுமே ஃப்ரண்ட்ல இருந்து நம்மளுக்கு செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு டீம் டாக்டர் ஆஷிக் திருச்சியில் இருக்கார். அவருக்கு நீங்கள் வரவும் இல்லை, அது பேர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே தஞ்சாவூர்ல ரெசிகேட் விவசாயில ஜஸ்ட் இவரை கூட ரெடி பண்ணி பண்ணாத டைலமேட் கார்டியோமையோபதி இதெல்லாம் இருக்கு. குழந்தைகளுக்கு பிறவிலேயே கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். அதுலேயே பல டைப் இருக்கு, வேற ஆப்ஷனே இல்லை, பண்ணி தான் ஆகணுங்கிற இது இருக்கு. ஸோ எல்லாமே ஃபைனலாக காமன் பாத்திரைங்கிறது இதய தசையினுடைய செயலிழப்புகளை தான் நிற்கும். அட்வான்ஸ்ட் ஹார்ட் ஃபெயிலியர்ல நிற்கும் பொழுது அதுக்கு மல்டிபிள் ஸ்டேஜ் இருக்கு. மருந்து மாத்திரை ஸ்டேஜ் பண்றது ஸ்டேஜ் இருக்கு, ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேஸ் மேக்கர் வைக்கிற டைப் ஆஃப் வியாதி இருக்கு, பம்பிங்க்கு சில டிவைசஸ் எல்லாம் இருக்கு, சிஆர்டிங்கிற கார்டியக் ரீசின்க்ரோனைசேஷன் தெரப்பி, இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. உதாரணமாக இவருக்கு இருந்த அனாட்டமி, ரத்த குழாயில் இருந்த அடைப்பு நோ ஆப்ஷன் அனாட்டமின்னு சொல்லுவோம். எதுவுமே செய்ய முடியாது, ஸ்டெண்ட் வைக்க முடியாது, பைபாஸும் பண்ண முடியாது, தசையும் முழுவதுமாக இயங்கிடுச்சு இருக்க வேண்டிய ஒரு சூழல். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே ஆப்ஷன். ஸோ ரத்த குழாய் அடைப்புங்கிறது ஒரு காரணம், பல காரணங்கள் அது ஒரு காரணம். இவருக்கு ரத்த குழாய் அடைப்பு தான் காரணம். கொஞ்சம்
Call taxi, nalo F taxi. Tension free, nanga vandachi. Yo, check, this is F taxi. ஓ ஆன் டைம். இது F taxi. Hello ma'am, office போவோம். Traffic கூட ஸ்மூத்தா. இதுதான் எங்க perfect. சேஃப் அண்ட் செக்யூர். இது F taxi. Hey modern, நீ maxi. இது zoom பறக்குற. Check, this is F taxi. கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸ். எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஊர் டாக்ஸி.